அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட்ல அதாவது நெறையா பேரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது, அதில என்ன ஒரு ஆப்ஷன் வருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, செக் டைமிங் பிஃபோர் போர்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த ஆப்ஷன் வரதுனால வந்து நெறைய பேர் குழம்பி போறாங்க. எத்தனை மணிக்கு ட்ரெயினு அப்படி சொல்லிட்டு, நம்ம கரெக்ட்டா ஒரு குறிப்பிட்ட டைம வச்சு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். ஆனா, இந்த ஒரு ஆப்ஷன் வந்து டி டிக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணாம, அதாவது 1800 அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணாம செக் டைமிங் பிஃபோர் போர்டிங் அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் போர்டிங் அட் டிபார்ச்சர் அப்படிங்கிற இடத்துல என்ஏ அப்படி சொல்லிட்டு இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம்? இதனால வந்து என்ன பண்ணுறது அப்படிங்க தெரியாம முழிச்சிருப்பாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, அதை ஒரு சாம்பிள் மூலமாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு எளிதாக கிடைச்சிரும். வாங்க அது என்ன சாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நபருக்கு ஒரு பர்சனுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். அந்த ட்ரெயின் டிக்கெட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 21:45 அதாவது 9:45க்கு வள்ளியூருக்கு வரும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு நபருக்கு புக் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கிடுவோமே. அது எல்லாமே பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. டைமு எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து டைமு பாருங்கள், கரெக்டாக 9:45 22ஆந்தேதி 9:45 நைட்டு. ஓகேவா? டைமை பார்த்துட்டிங்களா? இப்போ பார்த்துட்டு நம்ம வந்து புக் பண்ணியும் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு புக் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்படி புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படி வந்துச்சுன்னா, இதே ஆப்ஷன் வந்துடுச்சு. என்ன ஆப்ஷன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, செக் டைமிங் பிஃபோர் போர்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்துடுச்சு. அதனால் அவர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட்டார். ஒருவேளை நம்ம நினச்ச டைமுக்கு வராதா, எந்த டைமுக்கு வருமோ அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகிட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை மாறிச்சுன்னா மாறும், மாறாமலும் இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிற டைமில் வந்து அவங்களும் வெயிட் பண்ணாங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி, நல்லா புரிஞ்சுக்கணும், ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேவா? அப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 22/2025 அதாவது ஜனவரி 22, 2025 போர்டிங் பாயிண்ட் என்ன அப்படி எவ்வளோன்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா 9:25. ஆனால் நம்ம நார்மலாக புக் பண்ண டைம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 9:45. அப்போ வந்து அவங்க வந்து போர்டிங் பாயிண்ட் செக் பண்ண சொல்கிறதுக்கு காரணமே தான். அவங்க வந்து திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த ட்ரெயினோட டைமை வந்து மாற்றுவாங்க. மாற்றுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி ஏதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த போர்டிங் பாயிண்ட்டை செக் பண்ணிக்கிடுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் ஒரு 9:25, 9:45 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போர்டிங் பாயிண்ட்டை செக் பண்ணி ட்ராவல் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க் யூ.